தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அந்த மாதிரியான நாட்டார் தெய்வங்களை பார்த்தா மட்டும் வருது சார்? இந்த பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடிய பவர் தான் அந்த கிராமம், அதாவது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த மகத்துவம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா இந்த இலுப்பை மரத்திற்குன்னு ஒரு அதீதமான ஒரு சக்தி உண்டு. அந்த இலுப்பை அப்படிங்கிறது ஒரு வசீகர தன்மை. இன்னைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இலுப்பை எண்ணெயில அவங்க தீபம் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். வேப்பிள்ளை, அப்ப கருவை உண்டுபடுத்தக்கூடிய வேப்பலையாக மகத்துவமாக அது பாத்தீங்கன்னா நம்ம சித்தருடைய வாக்கியத்துல வருது. அப்போ அந்த கருவாப்பிள்ளையை பாத்தீங்கன்னா அந்த இப்பதான் பிரசாதமாக அந்த கோவையிலையும் 11 சேர்த்து சாப்பிட போகும்போது நிச்சயம் அவங்களுக்கு கரு தங்கம்னா கண்டிப்பா தங்கம். குலதெய்வம் தெரியலன்னு நிறைய பேர் வருவாங்கல்ல சார், அவங்களுக்குலாம் நீங்க அருள்வாக்கு மூலமா உங்க குலதெய்வம் நிச்சயமா முத்து போட்டு பாக்குறேன், அதுல வந்துச்சுன்னா பாக்க முத்து போட்டு பாக்குறேன், கரெக்டா போனா பார்க்க நம்ம மேல இறங்கிட்டாரு. இந்த ராசினர் இந்த லக்னத்தினர் கும்பிட்டா இன்னும் பலன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? தாராளமா 12 லக்கினக்காரங்களையுமே போனா நான் ஒரு வீடியோ கூட சமயத்துல பண்ணியிருக்கேன். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து நம்மளுடைய ஆதன் ஆன்மீகம் சேனல் மூலமா மக்களுக்கு தேவையான ஆன்மீக விஷயங்களை கொடுத்துருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாட்டார் தெய்வமான 18ஆம் படி கருப்பு சாமி அப்படின்னு நம்ம வழிபாடு செய்யறோம் இல்லையா, அந்த தெய்வத்தை பத்தி பேசுறதுக்காக நம்மளோட இன்னைக்கு பிரசன்ன ஜோதிடர் மற்றும் கைரேகை வல்லுனர் திரு ராஜேஷ் சார் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார். ராஜேஷ் சார் அவர் கூடவே பாத்தீங்கன்னா ஏஎல்பி ஜோதிடர் மற்றும் ஏஎல்பி ஜோதிடத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி மேம் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம் ஆதன் ஆன்மீக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். 18ஆம் படி கருப்பு அப்படின்னு சொல்லும் பொழுதே உள்ளுக்குள்ள ஒரு பயம் வரும். அந்த பயம் அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் அந்த மாதிரியான நாட்டார் தெய்வங்களை பார்த்தா மட்டும் வருது சார்? நல்ல கேள்வி. இது என்ன கேட்டீங்கன்னா, பொதுவாக கிராம தெய்வங்களுக்கு பானா ஒரு மகத்துவம் உண்டு இருக்கு. அந்த மகத்துவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, சில பேருக்கு குலதெய்வம் சரிங்களா, பெரும்பாலும் பானா கிராம தெய்வம் தான் குலதெய்வமாக நம்ம பானா வழிபட்டு இருக்கிறோம். நம்ம மட்டும் இல்லை, நம்மளுடைய முன்னோர்கள். ஏன் அந்த முன்னோர்கள் கிராம தெய்வத்துக்கு மட்டும் அந்த முக்கியத்துவத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாலையடி வாழையா நம்ம இந்த வம்சம் திரைக்க வேண்டும் அப்படின்ட்டு சொல்லி வச்சுருக்காங்க. ஒரு பாயிண்ட்டு. பெரும்பாலும் பானா எல்லா பகுதியிலையும் பானா ஆலயங்கள் கட்டி வச்சுருக்காங்க. அந்த ஆலயத்தில் அந்த 4 சுவத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா சக்தி என்பது வெளியில் போகாது. அந்த 4 சுவத்துக்குள்ளே தான் இருக்கும். சரிங்களா, அந்த 4 சுவத்துக்கு மேலே பானா பிரிய படிக்கிறது பார்த்தீங்கன்னா அந்த மேலே பானா விமானம் சொல்லக்கூடிய கலசம். அந்த கலசத்தில் பானா எப்படி அந்த ஆலயத்துக்கு பிரிய வைக்கணும் அது சூட்சம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. அதை ஒன்றும் நீச்சல் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராம தெய்வத்துக்குடைய இதை சொல்கிறேன். பஞ்சபூதங்க நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரிங்களா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த பஞ்சபூதத்திலிருந்து வரக்கூடிய பவர் தான் அந்த கிராமம், அதாவது வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு அந்த மகத்துவம் அப்படின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஏன்னா அந்த தெய்வத்துக்கு தான் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆற்றல். இப்போ பேரின்பம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேரின்பம் எப்படி வரும்? நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் மகிழ்ந்து ஆச்சுங்களா, அதில் ஊருடி வைக்கும்போது தான் நமக்கு இந்த விஷயம் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு மகிழ்ந்து வரக்கூடிய ஆற்றல் யார்கிட்ட அதிகமாக இருக்குன்னா கிராம தெய்வத்துக்கு தான் இருக்கு. கண்டிப்பா சார். மேம், சார் அருள்வாக்கு சொல்லுவாங்க. சாருக்கு காவல் தெய்வம் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அந்த ஒரு நிலைக்கு சார் போகும்பொழுது நீங்க அவரை எந்த மாதிரி பார்த்திருக்கீங்க? சில பேர் தெய்வங்கள் தன்னுள்ள இறங்குது அப்படின்னும் போது தன்னையே மறந்துடுவாங்க. சாரும் அப்படிதான் இருப்பாரா? கண்டிப்பா. இது ஃபர்ஸ்ட் நான் அப்போ ஃபீல் பண்ணது என்னன்னா, இப்போ எங்கள் வம்சாவளிகளில் எங்கள் அம்மா வழியிலையும் சரி, ஏன்னா தாய் மாமா பையன்தான், அதனால எங்கள் மாமா வழியில் எங்கள் பாட்டுடைய அப்பா அவங்க எல்லாமே இந்த மாந்திரிகம் அப்படிங்கிற ஒரு லைனில் மணி மந்திர ஔஷதம் வைத்தியமும் பார்ப்பாங்க, மாந்திரிகமும் பார்ப்பாங்க, ஜோதிடமும் பார்ப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க அந்த ஏரியாவிலேயே எதுக்காவது இந்த மாட்டுக்கு உடம்பு சரியில்லை, ஆட்டுக்கு உடம்பு சரியில்லை, விஷக்கடி எதுவாக இருந்தாலும் எங்கள் பாட்டிகிட்ட, அவங்க அப்பா இருந்தவரையும் அவங்க அப்பாட்ட இப்படி மந்திரிச்சுட்டு போனாவே சரியாயிடும். பயந்துட்டாங்க அப்படின்னாலும் அங்கே அருள் வாங்கிடுச்சு
போற வழியில பயந்துருச்சு அப்படின்னாலும், ஒரு காய்ச்சலா இருந்தா கூட பிள்ளை பயந்துருச்சாட்டிருக்கு, தீர்த்தம் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க தான் அதிகம். எங்களுக்கு வந்து கருப்பர் தான் குலதெய்வமும் கூட. ஆத்திமரத்து ஐயா அம்மாவட்டி கருப்பர் தான் குலதெய்வமும் கூட. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டங்களில் எங்க பாட்டி இருந்த வரையும் இவங்களுக்கு எதுவுமே எந்த ஒரு இதுவும் பண்ணது இல்லை. நாங்க எல்லா கோயிலுக்கும் போவோம், வழிபடுவோம், அதோட சரி. மற்றபடி பூஜை புனஸ்காரம் எதுவுமே நாங்க பண்ணதில்லை. எங்க பாட்டி கடைசியில காலமாக போறப்போ அவங்க எங்கள்கிட்ட குருவும் குலையும் இவங்ககிட்ட தான் கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அப்புறம் என்னுடைய வம்சத்தை அந்த தொடர்ச்சி வந்து இத்தனைக்கு மந்திரங்கள்லாம் எதுவுமே இவங்க வந்து சொல்லி கொடுத்ததெல்லாம் கிடையாது. ஆனா குருவும் குலையும் மட்டும் கொடுத்துட்டு போனாங்க. இனிமே நீ பாத்துக்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அது கொடுத்து ஒரு 3வது மாசம் பாட்டி காலமாயிட்டாங்க. அவங்க காலமாகும்போது 87 வயது. அதுக்கப்புறம் வந்து சில பிரச்சனைகள்னு ஜாதகம் பார்க்க தேடி வர்றப்போ இவங்க அந்த நாடியை பிடிச்சி பார்ப்பாங்க. நாடியை பிடிச்சி பார்த்தாவே ஒரு வைப்ரேஷன் அவங்களுக்கு வந்துடும். அவங்களுக்குள்ள ஏதாவது நெகட்டிவ் இருந்தாக்கா வெளியில கிளம்ப ஆரம்பிச்சிடும். அந்த பேய் பிடிச்ச மாதிரி ஆடுறது, ஆங்காரமா சத்தம் போடுறது, என்னையே அடக்க பாக்குறியாடான்னு கேட்கறது, அதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். ஃபர்ஸ்ட் இவங்க பண்ணும் போதெல்லாம் நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்த்திருக்கேன். எப்படிப்பா எப்படி எப்படி இப்படிலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன். அங்க ஒவ்வொரு நாளும் நைட்டு வந்து எங்க பாட்டி இவங்களுக்கு அரூபமாக சில விஷயங்களை அப்படி உணர்த்திக்கிட்டே இருந்திருக்காங்க. இவங்க செய்யறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அதுக்கப்புறம் இவங்களுடைய நடவடிக்கைகள்ல நிறைய மாற்றங்கள் இருந்தது. ரொம்ப சிவ பூஜையெல்லாம் ரொம்ப ஆத்மார்த்தமா பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு எங்க ஹவுஸ் ஓனர், தஞ்சாவூர்ல குடியிருக்கிறோம், எங்க ஹவுஸ் ஓனர் ஃபோன் பண்றாரு. அவர் வெளியூர்ல இருந்தாரு. பொண்ணு வந்து சடனா சாப்பிட்றதுக்காக 2 பேரும் சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கோம். அந்த நேரத்துல அவங்க ஃபோன் வருது. தட்டை எடுத்து வச்சுட்டு சாப்பிட கூப்பிடுறாங்க. ஃபோன் வருதுன்னு நான் ஃபோனை எடுத்து பேசிட்டு இருக்கேன். இந்த மாதிரி அவங்க பொண்ணு வந்து வேற தனியா இருந்தாங்க தஞ்சாவூர்ல. பொண்ணு வலிக்கிட்டு விழுந்துருச்சுமா, கன்சீவா இருக்கு அந்த பொண்ணு, வேற ஆஸ்பத்திரியில சேர்த்துருக்கோம், பயமா இருக்கு. அம்மா கிட்ட சொன்னா, ஹவுஸ் ஓனர் அம்மா தனியா இருக்காங்க, அவங்கள்ட்ட சொன்னா பயந்துருவாங்க, கொஞ்சம் ஆஸ்பத்திரிக்கு மட்டும் ஆட்டோவை நான் வர சொல்றேன், அவங்கள ஆஸ்பத்திரிக்கு மட்டும் கொஞ்சம் போக சொல்லுங்கன்னு சொல்றாங்க. அவர் அழுதுகிட்டு ஃபோன் பண்றாரு. ஃபோன் பண்ணோன்னா இவங்க வா சாப்பாடு ஆறி போயிடும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அப்போ நான் சொல்றேன், உங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியமாச்சா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா டக்குன்னு இவங்களுக்கு அருள் வந்துருச்சு. நான் தான் ஒன்றும் ஆகாதுன்னு சொல்றேன்ல, ஏன் பயப்படுற அப்படின்னா எனக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு, தூக்கி வரி போட்டுருச்சு. என்னடா என்னைக்கும் இல்லாம வித்தியாசமா இப்படி பேசுறாங்கன்னு அவங்க அந்த கையெல்லாம் ஒரு மாதிரி பின்னாடி போயிட்டு சொல்லும் போதே அப்படியே கூஸ்பம் ஆகுது. பின்னாடி போயிட்டு அப்படி கண்ணை துருத்திக்கிட்டு நாக்க நீட்டிட்டு ஒரு மாதிரியா நிக்கவும் எனக்கு ஒரே பயம் ஆயிடுச்சு. ஏன்னா நான் அந்த மாதிரி நான் பார்த்ததே இல்லை அவங்கள. அப்புறம் நான் வந்திருக்கிறது யாரு தெரியுமா அப்படின்னு மீசையெல்லாம் முறுக்கிட்டு, முனீஸ்வரன் வந்திருக்கேன், போய் தீபத்தை எடுத்துட்டோன்னு சொல்லி எனக்கெல்லாம் படபடன்னு நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ வந்து சொல்றாங்க, அந்த தீபத்தை ஏத்தி இந்த தீபத்தை சூடத்தை கையில எடுத்துட்டாங்க. அந்த எரியிற சூரம் அவங்க கையில எரிஞ்சிட்டு இருக்கு. இந்த தீபத்தை பாக்குறீல்ல, இது மேல சத்தியம், அந்த பிள்ளைக்கும் அந்த பொண்ணுக்கும் ஒன்றும் ஆகாது. இந்த அம்மா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு 4 தடவை ஃபோன் பண்றாங்க. ஒரு தடவை வந்துட்டு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அடங்கிட்டாங்க. அதுக்கப்புறமும் அந்த நிலையிலேயே இருக்காங்க கொஞ்ச நேரம். அடுத்த கால் வருது, அடுத்த கால் அட்டன் பண்றேன். அம்மா பாப்பாவுக்கு இந்த மாதிரி ரொம்ப சீரியஸா இருக்குமா, ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கு, குழந்தைக்கு எதுவும் ஆபத்தோன்னு பயமா இருக்கு, ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்றாங்கம்மா அப்படின்னு அங்க கலங்கிட்டு இருக்காங்க. நான் அவங்க குலதெய்வம் தான், நான் வந்துட்டேன்னு சொல்லு, பயப்பட வேணான்னு சொல்லுன்னு சொல்றாங்க. நான் ஃபோன் பண்ணி அவங்கள்ட்ட கேட்குறேம்மா அவங்க குலதெய்வம் என்னம்மா, முனீஸ்வரன் அந்த அம்மா சொல்றாங்க. எப்படி இருக்கும் அந்த அந்த சூழ்நிலையை பார்த்தா. சரி அப்படியே அடங்கிட்டாங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அடங்கிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தா எங்க கருப்புசாமி வந்துட்டாரு. அவன் வேற நான் வேற இல்ல, நீ பிரிச்செல்லாம் பார்க்காத. அவன் வந்து முக்கியமான இக்கட்டான நேரத்துக்கு ரொம்ப வீரியமா வருவான், நான் எப்போதும் அமைதியா தான் வருவேன் அப்படின்னு சொல்லி அவங்க வாக்கு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் ஒரு சில நேரங்கள்ல நம்ம கூப்பிட வேண்டியதெல்லாம் இல்லை, வரணுங்கிற நிலையில அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. சில நேரங்கள்ல அவங்க உள்ளுக்குள்ளேயே அருள் வந்து இதை சொல்லணும்னு சொல்லுவாங்க, அது சரியா இருக்கும். அந்த மாதிரிதான். அதுக்கப்புறம் தான் அவங்க எங்க பாட்டி என்ன பண்ணுவாங்களோ, எங்க பாட்டி செம்புல தண்ணி வச்சு அந்த விபூதியை போட்டு அந்த விபூதியினுடைய ஓட்டத்தை வச்சு ஒருத்தங்களுக்கு செய்வனை இருக்கா இல்லையா, அவங்க பயந்துருக்காங்களா, இல்ல சாதாரண காய்ச்சல் தானா, இல்ல அவங்களுக்கு வேற பிரச்சனைகள் இருக்கான்னு அந்த விபூதியை வச்சு சொல்லிடுவாங்க. அது எல்லாமே இவங்களும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நாங்க ஏழ்பிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள ரொம்ப போகாம அப்படியே சைலண்டா இருந்தோம். அப்புறம் இப்போ இவங்களுக்கு மறுபடியும் சிலரை பார்க்கும்போது சில பிரச்சனைகள்லாம் கேட்கும்போது, ஒரு பொண்ணு வந்து அந்த முன்னாடியே அமானுஷ்யம் பத்தி நம்ம நிறைய பேசியிருக்கோம் இல்லையா, அப்போ தஞ்சாவூர்ல ஒரு மன்னார்குடியில அப்ப இருந்தப்போ ஒரு பொண்ணு அவங்க அம்மா கூட்டிட்டு வர்றாங்க. திடீர்னு பிள்ளை காலேஜ் போக மாட்டேங்குதுங்க, என்னன்னு தெரியலங்க அப்படின்னு. நான் ஜாதகம் பார்த்துட்டு இருந்தேன்.
சும்மா இவங்க பக்கத்துல வந்தவங்க திடீர்னு அருள் வந்துருச்சு. வந்து அந்த புள்ள நாடிய பிடிக்கும். அது பாம்பு மாதிரி கைய தூக்கி வச்சுட்டு ஆட ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் அப்படியே கால் வந்து பாம்பு வால் மாதிரி ஆடுது. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு விசித்திரமா இருந்தது. அப்புறம் விபூதி போட்டு அந்த பொண்ணுக்கு விபூதி மடிச்சு கொடுத்து இதை மட்டும் வச்சுட்டு வாங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் அந்த தொந்தரவே இல்லை அவங்களுக்கு. அதுக்கப்புறம் படிப்பெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை வந்து சரி நம்ம பப்ளிக் படுத்த வேணாம், ஏன்னா எல்லாரும் ஒரே மாதிரி தான் நினைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு நாள் இவங்களுடைய கனவுல வந்து எங்க தோட்டம் வந்து எங்க பாட்டி வாழ்ந்த இடம் வந்து ஒரு என்ன சொல்றது அந்தர்வன காடுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப நடமாட்டம் இல்ல, வீடுகள்லாம் ரொம்ப 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் அப்படிதான் வீடுகள் இருக்கும். அங்க வந்து எங்க பாட்டி ஆத்தி மரத்தை தான் குலதெய்வமா வச்சு, எங்களுடைய சொந்த தெய்வம் வந்து அம்மாபட்டி கருப்பர் ஆத்தி மரத்தை ஐயாங்கிறது பழனிக்கு பக்கத்துல. ஏன்னா பூர்வீகம் பழனியில இருந்து இங்க வந்தவங்க தான் எங்க பாட்டி வம்சாவளிகள். அப்ப பழனிக்கு பக்கத்துல அந்த அந்தமாங்கனி பொருந்தல்னு சொல்ற பொருந்தலாறு டேமுக்கு பக்கத்துலதான் இந்த ஆத்திமரத்த ஐயாவும் அம்மாவட்டி கருப்பரும் இருக்காங்க. அவ்வளவு தூரம் அப்பெல்லாம் வசதி இருக்காது இல்லையா. முதல் குழந்தைக்கு மொட்டை எடுக்கும்போது எங்க மாமாவுக்கு இவங்க அப்பாவுக்கு மொட்டை எடுக்கும்போது மாட்டு வண்டி கட்டிக்கிட்டு 4 நாள் ஆகும் பழனிக்கு போய் திரும்புறதுக்கு. அப்போ வந்து அவங்க பாட்டி போயிட்டு வேண்டியிருக்காங்க, என்னால இவ்வளவு தூரம்லாம் என்னால வர முடியாது சாமி, எனக்கு ஏதாவது நான் இருக்கிற இடத்துல இருந்து எனக்கு வழிபடுறதுக்கு எனக்கு அனுகிரகம் கொடுக்கணும்னா அங்க உள்ள பூசாரிக்கு அருள் வந்து புடிமண்ணை எடுத்து கொடுத்துருக்காரு. இதை கொண்டு போய் நீ வைக்கிற இடத்துல நான் வருவேன் அப்படின்னு சொல்லி அதை கொண்டு வந்து எங்க பாட்டி வச்ச இடத்துல அந்த ஆத்தி மரம், அங்க கோயில்ல இருக்கக்கூடிய அதே திருவாத்தி மரம் இங்க முளைச்சது. அதுக்கப்புறம் எங்க பாட்டி குலதெய்வம் கோயிலுக்கே போனதில்லை, அங்கேயேதான் எல்லா பூஜைகளும் அங்கேயேதான் நடக்கும். இப்ப அதுக்கப்புறம் இவங்களுக்கு கனவுல வந்து அங்க இலுப்ப மரம், எங்க குலதெய்வம் கோயில்ல இலுப்ப மரம் தான் தலைவிரிச்சோம். இங்க எங்க வீட்டுலயும் தோட்டத்துல இலுப்ப மரம், பெரிய மரம், ஒரு 70 வருஷத்து மரம் இருக்கு. அந்த மரத்துக்கு அடியில என்னைய வச்சு நீ கும்பிடு அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு அருள்வாக்கு வந்து அங்க வந்து இலுப்பையடி கருப்பரை பிரதிஷ்டை பண்ணி இப்போ விசேஷ நாட்கள், ஏன்னா இங்க இருக்கிறதுனால ரொம்ப போக முடியறதில்ல, விசேஷ நாட்கள்ல போய் வழிபாடுகள் நடந்துட்டு இருக்கு. அங்க யாராவது வேண்டிக்கிட்டு போவாங்க, ரோட்ல போறவங்க வரவங்க சும்மா வேண்டிக்கிட்டு போவாங்க, நடந்துரும். வந்து அவங்களா மாடை வாங்கி கொடுக்கறது, ஆடை வாங்கி கொடுக்கறது, கோழியை வாங்கி கொடுக்கறது அப்படின்னு அந்த மாதிரிதான் போய்கிட்டு இருக்கு. சாம்பிராணி போட்டு வேண்டிக்கிட்டாவே அது ரொம்ப விசேஷம். அந்த விக்கிரக பிரதிஷ்டை இப்பெல்லாம் ரொம்ப ஒரு எதிர்பார்க்க முடியாத நிகழ்வுகள் மிராக்கள்லாம் நடந்தது. அங்க பக்கத்துல ஒரு வேளங்குறி கருப்பர்னு ஒருத்தர் இருக்கார். இந்த விக்கிரகத்தை நாங்க செஞ்சது வந்து திருப்பரங்குன்றத்துலதான் செஞ்சு எடுத்துக்கிட்டு வர்றாங்க. அங்க விழா நடக்குது, அந்த வேளங்குடி கருப்பர் கோயில்கிட்ட விழா நடக்குது. அங்க வந்து 1/2 மணி நேரம் மேலதாளத்தோட அங்க அந்த விழாவை கொண்டாடிட்டு தான் இவர் வீட்டுக்கே வர்றாரு. அந்த அளவுக்கு வரும்போதே ரொம்ப அமர்க்கலமா தான் அந்த கருப்பர் வந்தாரு. வந்ததுக்கு அப்புறம் எங்களுக்கு நிறைய பாசிட்டிவான பலன்கள். அதுக்கப்புறம் அந்த இலுப்பை மரத்துக்கு என்ன ஒரு விசேஷம், ஏன் இந்த இலுப்பை மரத்துல இவங்க அது எல்லாமே ஒவ்வொன்றும் நான் இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கேன், இதுல இன்ன விசேஷம், இப்படி வழிபட சொல்லு அப்படின்லாம் ஒன்னொன்னு சொல்லும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான வழிபாட்டு முறைகளை இவங்க சொல்லும் போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னடா இப்படியெல்லாம் இருக்குமா, இப்படியெல்லாம் சொல்றாங்களே, என்னங்க வித்தியாசமா எல்லாம் சொல்றீங்கன்னு நானே நிறைய கிண்டல் பண்ணிருக்கேன். ஆனா அவங்க நடந்ததுன்னு சொல்லும் போதுதான் எனக்கு அதனுடைய மகத்துவமே புரிஞ்சுது. கண்டிப்பா இப்படியெல்லாம் இருக்கு, அப்ப கண்டிப்பா மக்களுக்கு இது போய் சேரட்டும், சரி நம்ம பேசுவோம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி கற்பரை பத்தி சொல்லியானோம். இந்த இலுப்பை மரத்திற்குன்னு ஒரு அதீதமான ஒரு சக்தி உண்டு. அந்த இலுப்பை அப்படிங்கிறது ஒரு வசீகர தன்மை. இன்னைக்கும் கணவன் மனைவி பிரச்சனைக்கு இலுப்பை எண்ணெயில அவங்க தீபம் போடுறாங்க அப்படின்னா அது ரொம்ப விசேஷமா இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்க ஹோமங்கள்ல இலுப்பை பூவை தேன்ல நினைச்சு போட்டு ஹோமம் பண்றாங்கன்னா அவங்களுக்கு 3 மாசத்துல ரிசல்ட் கிடைக்கும். அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப விசேஷமான ஒரு மரம். அந்த ஒரு இடத்துல ஒரு இலுப்பை மரம் இருந்ததுன்னா 200 மீட்டர் சுற்றளவுக்கு ஆக்சிஜன் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குமா. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனான ஒரு இடத்துல தான் அந்த இலுப்பையடி கருப்பர் அப்படிங்கிறது இருக்காரு. நிறைய அதுக்கு மேல இவங்க தான் சொல்லணும். நிச்சயமா மேம். சரி, எவ்வளவோ தெய்வங்கள் இருக்காங்க. இந்த மாதிரியான நாட்டார் தெய்வங்கள் உடல்ல வந்து அருள்வாக்கு சொல்றது அப்படின்றது சும்மான விஷயம் கிடையாது, ரொம்ப இதுவான ஒரு விஷயம். நீங்க உங்களை எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு? எடுத்தருமே எந்த ஒரு தெய்வம் ஒரு மனிதன், நம்ம சாதாரண மனுஷனுக்கு தான் இந்த ஆத்மாக்குள்ள வந்து தெய்வத்தோடைய அருள், அதாவது தெய்வம் எப்படி வருதுன்னு கேட்டிங்கன்னா பஞ்சபூதம் சொல்லக்கூடிய காற்று மூலமாக தான் நம்ம உடம்புல வந்து அட்டாக் ஆகும். அது ஆக போகும்போது நம்மளுடைய நரம்புகள் மண்டலம், அந்த நரம்பு மண்டலம் சொல்லக்கூடிய வந்து புதனுடைய ஆதிக்கம், ஜாதகத்தில் புதனுடைய ஆதிக்கம், பஞ்சபூதத்தில் காற்றோடைய ஆதிக்கம்னு சொல்லலாம். சில வந்து போனால் ராகு நம்ம ஸ்டேட் பண்ணுவாங்க, ராகு காற்று ராசிகள் சொல்லக்கூடிய ராசிகள் படி அதில் சொல்லுவாங்க. இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா காற்று ராசிகளுக்கும் ஒரு முக்கியத்துவம் இருக்கு.
அதுமாரி தெய்வ ராசிகள்னு சொல்லக்கூடிய ராசிகளும் வந்து பார்த்தா நம்ம ஜாதகத்தை வந்து எடுத்து சொல்லலாம். இப்போ தெய்வ ராசிகள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5ஆம் பாவம் 5ஆம் ஸ்தானம் வந்து பணம் வெளிப்பட்டிருந்தா அவங்களுக்கு பூர்வீக சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் அவங்களுக்கு தொடர்ந்தே வந்துட்டு இருக்கும்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து இப்போ நம்ம ஜாதகத்தை பெரும்பாலும் ஜாதகத்தை நாங்கள் சொல்லியிருக்கோம் 1, 5, 9 நலமா இருக்கான்னு பாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ 1, 5, 9 நலமா இல்லை அப்படின்னா அட்லீஸ்ட் 5ஆம் பாவமாச்சும் நல்லா இருங்க, நல்லா இருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 5 என்பது நம்மளுடைய பூர்வ புண்ணியம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பூர்வீகோடைய அமைப்பு அந்த ஜாதகருக்கு பலமாக இருந்துச்சுன்னா அவங்க முன்னோர்கள் வந்து இந்த மாரி கிராம தெய்வங்களை வந்து தான் அதிகமாக ஏன் அந்த கிராம தெய்வங்கள் அதிகமாக ஏன் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த காலத்துல அந்த காலத்தில் வந்து பெரும்பாலும் வந்து காடுகள் அதிகம் சரிங்களா, வனப்பகுதி சொல்லுவோம். அந்த வனப்பகுதி வந்து அந்த சருகுகள் அதுக்காக வந்து மரங்களுடைய கிளைகள் இதெல்லாம் வந்து வெட்டி அந்த பகுதியை வந்து சுத்தப்படுத்தி அதுக்கப்புறம் தான் விவசாயமே பண்ண ஆரம்பிப்பாங்க. பெரும்பாலும் ராஜாக்கள் காலத்திலேருந்து பண்ணையாகாரங்கள் வரைக்கும் அதுதான் நடைமுறையாக வந்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டங்கள். அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாரி இடத்துல வந்து அந்த வன தேவதைகள் சொல்லக்கூடிய தேவதைகள் வந்து வழிபட்டுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருப்பர், முனியப்பன் வச்சுங்களா, ஐயனார், இந்தமாரி ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஒவ்வொரு அவதாரத்தை மாரி நான் பெரும்பாலும் வந்து சொல்லியிருப்பேன். 3 தெய்வங்கள் மும்மூர்த்தி சோகமாக சொல்லக்கூடிய 3 பேர் யாருன்னா சிவன், பெருமாள், பிரம்மா. இப்போ பிரம்மா வந்து பெருமாள் வந்து இந்த 2 பேத்துக்குள்ளேயே சம்மந்தம் அமைக்கிறாங்க. அப்போ நான் 2 இதுவாக பிரிச்சுட்டேன். சிவனா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருப்பர், வீரனார், ஐயனார் இந்தமாரி. இதே பெருமாள் வச்சிங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா ஐயனார் வச்சுங்களா, சாஸ்தா இந்தமாரி வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாங்களே பிரிச்சிருக்கோம். அதுமாதிரி வந்து பஞ்சபூதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நிலத்துக்கு அதிபதி யார்? செவ்வாய். அப்போ ஐயனார், முனீஸ்வரன் இதெல்லாம் நிலத்துக்கு அதிபதி. கருப்பர் வச்சிங்கன்னா அக்னிக்கு அதிபதினு சொல்லுவோம். ஏன்னா அவருடைய அக்னி பிளம்புல வரக்கூடியவர். இதை வந்து புராண ரீதியாக வந்து பார்த்தீங்கன்னா ராமாயணத்தில் ஒரு கதை வரும். அது கேள்விப்பட்டிருக்கீங்க? ராமாயணத்தில் கதை கேள்விப்பட்டீங்களா? இல்லை சார், தெரியல. ஓகே, நான் சொல்கிறேன் கேளுங்க. என்ன கேட்டிங்கன்னா ராமாயணத்தை வந்து இப்போ என்ன கேட்டிங்கன்னா லவன் குஷா கேள்விப்பட்டிருக்கோம். அது வந்து ராமருடைய பிள்ளைகள்னு சொல்லியிருப்போம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா லவன் மட்டும்தான் ராமனுடைய பிள்ளை. குஷா என்பது பார்த்தீங்கன்னா கருப்பர். சரிங்களா, அது யார் வந்து பார்த்தீங்கன்னா தர்பைப்புல். தர்பைப்புல் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மகரிஷி வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மா அந்த வந்து தவம் பிடிச்சிட்டு இருக்காரு. அது சீரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அந்த தவத்தை கைக்கூடாதுன்னு சொல்லிட்டு பிள்ளையை வந்து போட்டுட்டு தண்ணி இறக்க போயிடுவாங்க. அப்போ வந்து அந்த அம்மாவுக்கு ஒரு எண்ணம் தோணுது. என்ன தோணுன்னா, ஐயா தவத்தில் இருக்காரு, நம்ம அந்த பிள்ளைகளை வந்து அங்கே வச்சுட்டு வந்துட்டோம். ஒரு வேளை வந்து பார்த்தீங்கன்னா அது ஐயாவுக்கு தெரியாமல் வேற பக்கம், ஏன்னா பிள்ளைனாவே அங்கே இங்கே ஓடக்கூடிய வாய்ப்பினை இருக்கு அப்படின்னா நம்ம வந்து பிள்ளையை எடுத்துகிட்டு போயிடுவோம் அப்படின்ட்டு அந்த அம்மா பிள்ளையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவர் அந்த அம்மா சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் காதில் பதிச்சிருக்கு. ஐயா உங்களை நம்பி பிள்ளையை விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கோங்க சொல்லிட்டு போகிறாங்க அவங்க. ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு, தவத்தை முடிஞ்ச கண்ணில் பார்த்தா பிள்ளை இல்லையே அப்படின்ட்டு அவர் மனசை ரொம்ப வருத்தி அவர் பக்கத்தில் இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த புல் இருக்குது, தர்பை புல் இருக்குது, அதை எடுத்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய அந்த சக்தியால் தவ சக்தியால் அதேமாரி பிள்ளையை வந்து உருவாக்கிறாரு. வச்சுங்களா. அப்போ இந்த ராமரும் சீதையை வந்து ஒன்று சேர போகும்போது அவன் அந்தமாரி வந்து தீயில வந்து வா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்ன பண்ணுறாங்க, 3 பேரும் அதாவது லவன், குஷா, சீதை 3 பேருமே தீயில வரப்போகும்போது இவங்க 2 பேர் மட்டும் வந்துட்டாங்க. அந்த குஷனா இருக்கக்கூடியது வந்து அந்த எரிஞ்சிடும். ஏன்னா அது தர்பை புழு தானே, தீயில போட்டாவே எரிஞ்சிடும்ல. அப்போ எரிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராமனை வந்து அந்த அம்மா வந்து கதறாங்க, என்னதான் இருந்தாலும் அது எனக்கு பிள்ளையா வந்து பார்த்தீங்கன்னா நான் வளர்த்திட்டேன், அதனால வந்து எனக்கு மீண்டும் அந்த பிள்ளை எனக்கு வேணுங்கிறாங்க. ஆனால் அவர் இது சொல்கிறார், ராமர் சொல்கிறார், எப்பயுமே வந்து போனது தான், திரும்பி உயிர் பெற்று வர வாய்ப்பினை இல்லை. ஆனால் இருந்தாலும் என்னுடைய இதுக்கோசம் வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தி நான் பார்த்து அவர் வந்து கருப்பாக உருவம் எடுத்து வராரு. அப்போ அதுலேருந்து அவர் ராம தான் முதல்ல அந்த பேரை வைக்கிறார். கருப்பர் பேரை ராம தான் வைக்கிறார். வச்சுங்களா. கருப்பு நீ இனிமேல் எல்லா பிள்ளைய வந்து மக்கள்கிட்டையும் மத்தியில் வந்து நீ கருப்பாக நீ வந்து எப்பயுமே வள வருவாய் அப்படின்னு. சரி, அதுக்கு என்னன்னா மனுஷனுடைய பெண்களுக்கு கருப்பை சொல்லக்கூடிய கற்பப்பை, அந்த கருப்பப்பை வந்து வலுவாக இருந்தால் அதுங்களா அவங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பிறக்கும். இப்போ சில பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பையில் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்டேக் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. கர்ப்பப்பை வந்து பார்த்தா வளர்ப்புறல சரியா வளர்ச்சி இல்லை
அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கர்ப்பம் ஆகிருக்கு, ஆனால் ஏதோ காரணம் வீக்கா இருக்குன்ற வீக்கா மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இது எல்லாமே இப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தா என்ன பண்ணாங்கன்னா சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா கருப்பறை வழி பண்ணலாம். சரியா இது வரைக்கும் யாருமே சொல்லாத ஒரு விஷயம் சார் இது. சரிங்களா? எப்படி வழி பண்ணலாம் அப்படின்னா, நம்ம சமைக்கிற பொருளை வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை ம். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா மகத்துவ ரீதியாக என்ன சொல்றாங்கன்னா கருவேப்பிள்ளை. ம். கருவேப்பிலையும் நம்ம இப்போ சொல்லிடுறோம், வாய்ப்பை தான் சொல்லிடுறோம். ஆமா. ஆனால் அது என்னக்குன்னா கருவேப்பிள்ளை. ம். அப்போ கருவை உண்டுபடுத்தக்கூடிய வேப்பிலையாக மகத்துவமாக அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சித்தருடைய வாக்கியத்தில் வருது. ம். அப்போ அந்த கருவேப்பிலையை வந்து பார்த்தீங்கன்னா அந்த வந்து பார்த்தா பிரசாதமாக கருப்பருக்கு ம். பிரசாதம் வச்சு வழிபட்டு அதை தொடர்ந்து அந்த கரெக்டாக என்ன கேட்டிங்கன்னா பெண்களுடைய மென்சஸ் பீரியடு ம். ஓகேங்களா? என்னைக்குன்னா அந்த கரெக்டாக அந்த முதல் நாள் அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலையை ஆச்சுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொழுந்து வெத்தலை, ம். அதுக்கப்புறம் கிராம இது கொழுந்து வெத்தலையும் கருவேப்பிலையும் எல்லாம் கலந்துட்டு அதுக்கப்புறம் மிளகு ம். 11 மிளகு போட்டு நல்லா அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் சேர்த்திக்கணும். இதில் போயிட்டு வந்து மஞ்சள் லைட்டாக சேர்த்திக்கணும். சேர்த்து நல்லா மையாக அரைச்சு அதை வந்து சிட்டிகை சொல்லக்கூடிய ஒரு ஒரு மாத்திரை அளவு அளவு அதில் வந்து ஒரு 9 மாத்திரமே எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ வேலைக்கு 2 ம். காலையில் ஒரு தடவை, மதியானம் ஒரு 2 தடவை, சாப்பிட்றதுக்கு முன்னாடி, ம். தூங்க போகும்போது 2 தடவை, இப்படி வந்து பணம் போட்டுட்டோம்னா உங்களுக்கு வந்து பணம் அந்த ஒரு நாள் முடிஞ்சா மிச்சம் எவ்வளோ இருக்கும்? 11ல் உங்கள் வச்சு மிச்சம் இருக்கிறது வந்து மறுநாள் வெறும் வயிற்றுல அது ஊற வச்சு குடிக்கணும். இது முதல் நாள் அன்னைக்கு செஞ்சு மறுநாள் அன்னைக்கு முடிக்கிறது. லாஸ்ட் டைம்ல அதே மாரி செய்யறது. ம். இப்படியே தொடர்ந்து அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிஸ்டர்ஸ் பீரியடில் ஒரு 2 தடவை இப்போ தடவை செய்யிட்டோம் சொன்னதுக்கு அப்புறம் மறு பீரியடில் வரப்போகும்போது அவங்களுக்கு கரு நின்றும். ம். சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா நம்ம நிற்கலையே, அப்போ வந்து நம்ம அது அதிகமாக நம்ம வந்து அது சரியா எடுத்துக்கல, அப்போ நம்மளுடைய வீரிய சக்தி அப்ப அடுத்த குறையுது. முறையும் அதை செய்யணும். அப்போ அடுத்த முறை என்ன செய்யணும்? அதுக்கு இதையும் எடுத்துக்கிட்டு எக்ஸ்ட்ரா என்ன பண்ணால் அந்த கோவை இலை, ம். அந்த கோவை இலையும் 11 சேர்த்து சாப்பிட போகும்போது நிச்சயம் அவங்களுக்கு கரு தங்குமானா கண்டிப்பாக தங்கும். இது கண்டிப்பா. பெண்களுக்கு உண்டான ஒரு விதிமுறை. அது கண்டிப்பாக கருப்பறை பிடிக்கணும். கருப்பையில குழந்தை நிக்கணும் அப்படின்னா எப்பவுமே முருகனை தான் எல்லாரும் சொல்லுவாங்க. இன்னைக்கு நீங்க கருப்பர் விஷயம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப இதுவா இருக்கும். அதாவது கேட்கும்போதே ரொம்ப அதிசயமா இருக்கு. அடுத்த ஒரு விஷயம் வந்து குலதெய்வம் தெரியலன்னு நிறைய பேர் வருவாங்கல்ல சார். அவங்களுக்குலாம் நீங்க அருள்வாக்கு மூலியமா உங்க குலதெய்வம் இதுதான் நிச்சயமா. சொல்லுவீங்க. இதுக்கு நான் ஒரு சம்பவம் சொல்லிடுறேன். ஒரு தடவை குலதெய்வம் தெரியலைன்னு ஒருத்தங்க வர்றாங்க. ஏன்னா குலதெய்வம் அவங்க வீட்டில் பல பிரச்சனைகள் ஒன்று மாற்றி ஒன்று, 4 பிள்ளைங்க அவங்களுக்கு, ஒன்று மாற்றி ஒன்று பல பிரச்சனைகள். சரி குலதெய்வத்தை பிடிங்கம்மா, குலதெய்வம் வீக்காக இருக்குன்னு ஜாதகத்தை பார்த்து சொல்லியாச்சு. சரி குலதெய்வமே எங்களுக்கு தெரியாதுங்க, பல தலைமுறையாச்சு, இடம் மாற்றி வேற வந்துட்டாங்க, யாரை கேட்டாலும் எங்கள் மாமியாரை கேட்டாவே தெரியலைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணுறதுன்னு இவங்கள தான் கூப்பிட்டுடுவேன். ஏதாவது என்னால் பதில், ஏன்னா இதுக்கு வந்து நம்ம ஜாதகத்தில் இல்லைன்னு காமிக்குது. சரி இதுக்கு மாற்று என்ன அப்படிங்கிறப்போ அவங்க தான் அது பதில் சொல்லணும்னு கூப்பிட்டோன்னா இவங்க ஒரு நிமிஷம் அது ஏதோ ஒரு வைப்ரேட் ஆன மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. அந்த அந்த கருப்பு வரும்போது அவங்க கண்ணு மட்டும் அப்படியே சிவந்து போயிடும். அப்படியே ஒரு மாதிரி உக்கிரமா இருப்பாங்க. ரொம்ப ஆக்ரோஷமா வராது. முனீஸ்வரன் வந்தால் தான் பேசும், ம். அந்த மாதிரி இவங்களுக்கு. அப்போ கொஞ்சம் இருந்துட்டு என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஒரு தேங்காயை எடுத்து அதில் மஞ்சளை பிடிச்சு ஒரு வாராகி மாதிரி ஒரு உருவத்தை செஞ்சு அவங்க கையில் கொடுத்து இதை 48 நாள் வச்சு பூஜை பண்ணிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாற்றம் தெரியும், நீங்கள் அதுக்கப்புறம் சொல்லுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அவங்களும் போய் அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 32வது நாளில் அவங்க சொந்தக்காரவங்க ஒரு பாட்டி, வயசான பாட்டி ஒன்று சொல்லி, இந்த இடத்துல நம்ம தெய்வம் இருக்கு, அதை தான் நாங்கள் கும்பிட்டுட்டு இருக்கோம், நீ ஏன் கும்பிடாம விட்ட அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்க குலதெய்வத்தை போய் கும்பிட்டதாக அவங்க வந்து சொன்னாங்க. அந்த மாதிரியெல்லாம் நிறைய இப்போவும் அந்த குலதெய்வம் தெரியாதவங்களுக்கு அந்த மாதிரி இவங்க அந்த பிடிச்சு கொடுத்துட்றாங்க. அது அவங்களுக்கு அந்த குலதெய்வம் என்னன்னு உணர்த்திடுது. இல்லைன்னா அதுக்கப்புறம் அவங்க போய் சந்திக்கக்கூடிய எந்த தெய்வம் அவங்களுக்கு அந்த குலதெய்வம் ஃபீலை கொடுக்குதோ அதை அவங்க குலதெய்வமா பிடிச்சிக்கலாம். ஓகே சார். இப்போ இவங்க சொன்னாங்க இதேமே என்னுடைய வந்து திருவாரூரில் வந்து எங்களுடைய ஆஃபீஸ், ம். அதை வந்து நாங்கள் திருவாரூர் ஆஃபீஸ் வச்சுருக்கோம். அப்போ வந்து ஒரு அம்மா வராங்க, வயசான அம்மா தான், அவங்க ஒரு 45 வயசு இருக்கும். இவங்ககிட்ட ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலுமே நாங்கள் 2 பேருமே இந்த பீரியட் தான் இருக்கிறோம். ஆனால் 2 பேருமே வந்து ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா இவங்ககிட்ட வரக்கூடிய நபர் நாங்கள் வந்து அதிகமாக பார்க்க மாட்டேன், எங்கிட்ட வரக்கூடிய நபர் இவங்க பார்க்க மாட்டாங்க. 2 பேருமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். சரி மேடம் பார்த்துட்டு இருக்காங்க, அதனால் வந்து நம்ம பார்க்க வேணாம்,
நம்ம கொஞ்சம் விலகி போகலாம் அப்படின்ட்டு விலகி போகிறேன். அந்த அம்மா நான் விலகுறேன். அந்த அம்மா வந்து பார்த்தீங்கன்னா கையை இப்படி பிடிச்சி உட்கார் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம். இவங்க பார்த்துட்டு இருக்காங்க, வரக்கூடிய கிளைண்டி என் கையை பிடிச்சி உட்காருன்னு சொல்கிறாங்க. நான் அப்படி நான் அந்த அம்மாவை சொல்கிறேன், இல்லைம்மா எங்கள் வீட்டுக்காரம்மா பார்த்துட்டு இருக்காங்க, இவங்க பார்க்கும்போது நான் பார்க்கக்கூடாது, ஆனால் நீங்கள் இவங்களையே பார்த்துட்டு போங்கன்னுக்கு. இல்லை உங்கள்கிட்ட நான் ஒரு விஷயம் கேட்கணும், நான் கடைசியாக கேட்பேன், உட்கார். எனக்கு ஆச்சரியம். சரின்னுட்டு இவங்க பார்த்து முடிஞ்சதுக்கப்புறம் என்னப்பா நீ பார்த்துட்டியான்னு கேட்டேன். நான் பார்த்தேங்க. அம்மா நீங்கள் என்னவோ எங்களை கேள்வி கேட்கணும், நீங்களும் கேளுங்க. எங்கள் குலதெய்வம் எங்கேன்னு தெரியல, நீ சொல்லு. அம்மா இந்தமாரி எங்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்னவா சொல்கிறோம், எனக்கு தான் தெரியாதுமா அப்படின்னு. உடனே வந்து பார்த்தா சரி முத்து போட்டு பார்க்குறேன், அதில் வந்துச்சுன்னா பார்க்குறேன்ட்டு முத்து போட்டு பார்க்குறேன். கரெக்டாக வந்து போனால் பார்க்க நம்ம மேலே இறங்கிட்டார். எந்தமே ஒரு காரணம் வந்து போனால் இப்போ உங்ககிட்டே வந்து ஒரு விஷயம் வச்சுங்களேன், என்னைய வந்து பணம் உட்கார வச்சிடும், பிரச்சனைக்கு உட்கார வச்சேன். அந்த பிரச்சனை முடிய வரைக்கும் நான் செய்ய மாட்டேன். அந்தமாதிரி அந்த உட்காந்துருமே அந்த அம்மாவுக்கு எல்லாம் செய்யிட்டேன். கேட்டால் வந்து இப்போ சரி இதுதான் ஏன் உங்ககிட்ட வந்து பணம் கேட்க கொஞ்சம் அகட்டி கேட்டுட்டேன். வேறு அதான் ஒரு பிரச்சனை இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணீங்க, நேராக திசைக்கு போங்க. ஒரு வயசான பாட்டி இருப்பாங்க, அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா அது உங்கள் பழமையான ஊர், உங்கள் அப்பா அம்மா வாழ்ந்த ஊருக்கு நீங்கள் போகணும். அப்பா அம்மா வாழ்ந்த ஊர் எனக்கு தெரியாதுங்க, இந்த திக்கில் போங்க. இந்த திக்கில் போய் நீங்கள் அந்த வயசான பாட்டி பார்க்க போக ஒரு மங்களகரமான ஒரு தோற்றத்தில் இருப்பாங்க. இந்த புடவை கட்டியிருப்பாங்க. எப்படி இந்த புடவை கட்டியிருப்பாங்க. அந்த பாட்டிகிட்ட நீங்கள் போய் உங்கள் அப்பாவுடைய பேர் மட்டும் சொன்னீங்கன்னா அவங்களே ஃபுல் டீட்டெயிலாக வந்து வருஷத்தை, அதாவது உங்களுடைய தலைமுறையை சொல்லி கரெக்டாக வந்து இப்போ சொல்ல போகும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க, நேராக அந்த ஒத்தேடி பாதை தான், அதில் வந்து 2 பக்கம் வந்து போனால் உங்களுக்கு இந்த மரம் இருக்கும், பனை மரம் இருக்கும். பனை மரத்துக்கு ஒட்டினால ஒரு மலை ஒன்று இருக்கும். அந்த மலை மேலே போனீங்கன்னா அந்த சங்கிலியை கட்டிடக்கூடிய கருப்பதை தான் உங்கள் கருப்புன்னு சொல்லிட்டேன். இங்கேயே வந்துருச்சு. ஆனால் அந்த அம்மா வந்து அனுப்பிவிட்டேன். அதுமாதிரி போனாங்க. ஐயா நீங்கள் சொன்ன மாரி அங்கே எல்லாமே இருந்துச்சு, நான் எதுவுமே கேட்பேன், எங்கள் அப்பா பேர் தான் சொன்னேன். அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் காட்டிட்டாங்க. போனதுமே எனக்கு குட்டம்புலாம் சிரித்துச்சுன்னா அந்த அம்மா நீட்டே வந்து சொன்னாங்க. இது ஒரு விஷயம் எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத விஷயம். ஈரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 2 பேரும் அப்போ தான் இந்த பீரியடுக்கு வந்து எங்களுக்கு தனியாக ஆஃபீஸ், 20 வயசு எங்கள் அப்பா கூட தான் நாங்கள் பயணிச்சுட்டு இருந்தோம். கரெக்டாக வந்து கூட இவங்க முதல் மாதமாக இருந்தாங்க, ட்ராவல் பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஆனால் இவங்களுக்கு அந்த மாதமானது மிராக்கல். அதில் நானே வந்து தலையெழுத்தையே கணிச்சிட்டேன். பிறக்க குழந்தை வந்து போனால் இந்த 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 நட்சத்திரத்தில், இந்த ராசியில், இந்த லக்னத்தில் தான் அந்த குழந்தை பிறக்கும். அதுவே என் பையனுக்கு அதேமாதிரி கணிச்சிட்டேன். இத்தனை வருஷத்தில் நம்ம 2 பேருக்கு இந்த வயசில் வந்து இத்தனை மணிக்கு இத்தனை கால நேரத்தில் இந்த விசாக நட்சத்திரம் துலா ராசி, என் பையன் பிறப்பான், நம்ம பையன் பிறப்பான் அப்படின்னு சொல்லி. பட் 2 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முதல்ல பிறக்குது எங்களுடைய வம்சத்தில் எங்கள் அத்தை, அவங்க இறந்துட்டாங்க. அவங்க பிறனுக்கு குழந்தையே இறந்துட்டாங்க. அதில் ஒரு பெரிய மறக்கல், அதுக்கு தனியாக ஒரு வீடியோ பதிவு பண்ணணும். ஏன்னா அந்தமாதிரி பெரிய வீடியோவாக இருக்குது, அதை இடையில நான் அது பதிவு பண்ணுறேன். அப்போ அந்த சமயத்தில் நாங்கள் 2 பேரும் சொல்லிட்டோம், அப்பா ரொம்ப வருஷம் கழிச்சு எங்கள் அத்தை கருவில் ஆயிருக்கு, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அலையக்கூடாது, நம்ம ஒரு ஆஃபீஸ் வச்சு உட்காந்துக்கணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பாட்ட போய் அதை பற்றி பேசினோம். அவர் வந்து போனால் சரி ஆஃபீஸ் பாருங்கடா அப்படின்ட்டாங்க. இவங்களை வந்து கோபி செட்டி பார்த்துட்டு தான் நாங்கள் எங்கள் அப்பா கூட போயிடணும். அப்போ எங்கள் அப்பா இவங்களையும் விட்டுட்டு எங்கள் கூட துணையாக ஒருத்தர் வருவார், எங்கள் அப்பாவுடைய சிஷியரில். அவங்க 2 பேர் வந்து ஈரோட்டுக்கு வர சொல்லிட்டாங்க. நான் இங்கேருந்து போயிட்டேன், ஈரோடு போயிட்டேன். நாங்கள் 2 பேருமே அலையிறோம். அலைஞ்சு ஒரு நல்ல காம்ப்ளெக்ஸில் ஒரு இடத்த பார்த்தாச்சு, 10க்கு 10 அடி இதெல்லாம் பார்த்தாச்சு. அப்போ தான் எங்களுக்கு முதல்ல ஒரு ஆஃபீஸ் வச்சு கொடுக்குறாரு. நாங்கள் வீடும் பார்த்துட்டோம். அதுக்காக போய் எங்கள் அப்பா இவங்க எல்லாத்துக்கும் வைக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. அப்போ தான் அந்த முதல் வாரம் ஓடிடுச்சு. 2வது வாரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வராங்க. வந்துட்டு நாங்கள் கரெக்டாக சொல்கிறோம் 8 மணி ஆயிடுச்சு. இவங்களுக்கு காலையிலேருந்து உட்காந்துட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடுச்சு. எனக்கு நான் சொல்லி ரைட் ஆகிடுவேன், நான் வீட்டுக்கு போகணுமா, நீ இருக்க அந்த காயில் வாங்கினதுக்கு, இல்லை நாங்கள் பயணத்தோடு வந்திருக்கேன், உங்கள் 2 பேர்த்தை பற்றி எங்கள் சொந்தக்காரங்க வந்து இப்போ தான் சொல்லியிருக்காங்க, உங்களை பார்த்துட்டு போங்க, எத்தனை மணியானாலும் அவங்கக்கிட்ட பார்த்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் பார்த்தே ஆகணும்னாங்க. அம்மா இனிமேல் ஜாதகம்லாம் பார்க்க மாட்டோம், அந்தமாரி வந்து இப்போ நீங்கள் கேட்க வைக்கல, இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை, நீங்கள் தயவுசெய்து கிளம்புங்க, இல்லை அட்லீஸ்ட் முத்து போட்டு பார்ப்பீங்கன்னு கேள்விப்பட்டேன், அதாச்சும் ஒரு 4 வந்திருக்கு 2 வார்த்தை சொல்லுங்க. சரி உட்காருங்க அப்படின்ட்டு உட்கார வச்சு எங்கள் தெய்வத்தை அழைக்கிறேன். அழைச்சி முத்து போடுறேன்.
போட்டிருமே தெளிவாக சொல்லுது, இந்த ஒரு பொண்ணை பார்த்துட்டு வந்திருக்க, அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு பிடிச்சிருக்கு, ஆனால் உன் பையனுக்கு பிடிக்கல, உன் சொந்த மதம் யாருக்கும் பிடிக்கல, இந்த பொண்ணு வேண்டாம், நீ மீறி கல்யாணம் பண்ணினா இத்தனை பையன் இத்தனை வருஷம் தான் அந்த பொண்ணு கூட உயிர் வாங்குவான், அதுக்கப்புறம் வந்து பண்ணால் அவர் இறந்துருவார் மீறி கல்யாணம் பண்ணா, அதான் தயவு செஞ்சு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க மாதிரிட்டு சொல்கிறேன். அவங்க ஒரு பட்டியலே போட்டு வச்சுருக்காங்க. போட்டதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா வந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. நாங்கள் அந்த சமயத்தில் இருக்கிற ஒரு 2 வருஷம் கழித்து அந்த அம்மா நாங்கள் மீட் பண்ணி அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாமே வந்து பண்ணால் அவங்க சொல்கிற ஒவ்வொரு விஷயமும் எனக்கே ஆச்சரியம். அந்த இடத்த நாங்கள் பார்க்க எங்களுக்கே ஆச்சரியம், நான் இப்படிலாம் சொன்னேனா அப்படின்ட்டு. ஏன்னா அந்த அளவுக்கு இது நடந்தது ஈரோட்ல. அவங்க மாயவரத்துக்கு வாங்கன்னு எங்களை கூப்பிட்டு வச்சு இத்தனை நிகழ்வுகளையும் சொல்றாங்க. அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அந்த மாதிரி நிறைய நிகழ்வுகள். இதெல்லாம் எப்படின்னா நம்ம தெய்வத்தோடைய அனுகிரகத்தோட தான் நமக்கு அது நிச்சயமா சார். ஏன்னா தெய்வ அனுகிரகம் இல்லைன்னா இதெல்லாம் நடக்காது. சார், இப்ப நம்ம வந்து நாட்டார் தெய்வங்களை வழிபாடு செய்யறோம் இல்லையா, இந்த ராசியினர் இந்த லக்னத்தினர் கும்பிட்டா வந்து இன்னும் பலன் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமா? தாராளமா 12 லக்கினக்காரங்களையுமே வந்து பண்ணால் நான் ஒரு வீடியோ கூட என் சமயத்தில் பண்ணியிருக்கேன். 12 லக்கினக்காரங்களுக்கு எப்படி வழிபட்டா என்ன நன்மை அப்படின்ட்டு கூட நான் இடையில ஒரு வீடியோ பேசி. கண்டிப்பா சார், எங்களுக்கும் நீங்க தெளிவான ஒரு வீடியோ அந்த மாதிரி கொடுக்கணும். சரி, இது என்ன கேட்டிங்கன்னா, இப்போ பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா மேச ராசி எடுத்துக்கோங்க. லக்கினக்காரங்களுக்கு மேச லக்கினக்காரங்களுக்கு அதிகமாக விரும்பக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில், சரிங்களா? ஏன்னா அதிபதியும் செவ்வாய், 10 குடையவனும் ஒரு ஆதிக்கம், நீதிமான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்ட லக்கினக்காரங்க வந்து பார்த்தா நீதி நேர்மையில வந்து பார்த்தா அவங்களை அடிச்சுக்கவே முடியாது. எந்த ஒரு செயலையும் வந்து படம் எடுத்துட்டாலும் வந்து பார்த்தா அது கரெக்டாக இருக்கா இருந்தா அதுக்கு நான் வந்து செயலாட்ட கொடுப்பேன், இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றவங்க அதிகமாக வந்து பார்த்தா நம்ம கண்கூடியே நம்ம வந்து பார்த்தா பார்த்துருக்கோம். அதேமாதிரி ஜாதகம் வரக்கூடிய நம்ம கேட்டும் இருக்கிறோம். இப்படிப்பட்டவங்க வந்து பார்த்தா எப்படி வழிபடலாம் அப்படின்னா, 10ஆம் இடம் சனி. சனினாவே வந்து பார்த்தா காவல் தெய்வம். அப்போ அந்த காவல் தெய்வத்தில் அதிகமாக அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரக்கூடிய வந்து பார்த்தா கருப்பர் நாங்கள் செய்கிறோம். இந்த முனீஸ்வரர் கருப்பர் பெரும்பாலும் வந்து பார்த்தா கருப்பை தான் முனையா முனீஸ்வரன் கும்பிடுவாங்க. இந்த 2 தெய்வம், அதாவது முனீஸ்வரன் வந்து பார்த்தா முன்னோடியாக இருக்கணும், கருப்பர் அதுக்கு இணையாக இருக்கணும். அப்போ இந்த காவல் தெய்வத்தில் வந்து பார்த்தா 7 முனி காவல் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒவ்வொரு இடத்துல வந்து பார்த்தா 7 முனி காவல் இருக்குங்க. இந்த காவல் சம்மந்தப்பட்ட தெய்வங்களை வந்து பார்த்தா உங்கள் பகுதியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து பார்த்தா எப்போ போய் கும்பிட்டுட்டா நல்லா இருக்குன்னு ஒரு கேள்வி இருக்குது. சனிக்கிழமை தோறும் பார்த்தீங்கன்னா வாரம் சனிக்கிழமை வரும், அதில் 9 வாரம். ஏன்னா செவ்வாயுடைய ஆதிக்கம் என்ன 9. அப்போ 9 சனிக்கிழமை அன்னைக்கு தொடர்ந்து அவங்க போய் விளக்கு ஏற்றிட்டு வந்தாங்கன்னா இந்த அதிகாரம் சம்மந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள், நீதி நியாயம். இப்போ சில பேர் வந்து போனால் வக்கீலெல்லாம் இருப்பாங்க, அதில் ஏதாவது ஒரு கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இழிவியாக இருக்கும். பெரும்பாலும் வந்து வக்கீல் சம்மந்தப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா வாதாடுவாங்க, நல்லா வந்து பார்த்தா எல்லா கேஸ் ஜெயிச்சிருவாங்க. ஆனால் ஏதாவது ஒரு கேஸ் பெண்டிங் இருக்கும். அப்போ அந்த பெண்டிங்கான விஷயத்தை வந்து சரிப்படுத்துறது யாருன்னா முனீஸ்வரன். அப்போ முனீஸ்வரனை அது 7 தெய்வம் கொண்ட முனீஸ்வரனை போய் வழிபட்டா அவங்க நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா கை கொடுப்பாங்க. சரி, சிம்பிளாக என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு பிரச்சனை இல்லை. வாசனை திரவியங்கள் சரிங்களா, வாசனை திரவியம் தெரிஞ்சால் உங்களுக்கு வந்து பணம் இது பண்ணுங்க, இல்லைன்னா கமெண்ட்டில் கொடுங்க, நாங்கள் அதுக்கு நான் பதில் சொல்கிறோம். வாசனை திரவியங்கள், இந்த வாசனை திரவியங்களை கொண்டு போய் அந்த தெய்வங்களுக்கு முக்கியமாக அதில் வந்து இப்போ 7 முனீஸ்வரனுக்கு அந்த வாசனை திரவியம் இல்லை, அதில் ஒரு முக்கியமான ஒரு தெய்வம் வந்து இருக்கும், மூல தெய்வம். அதான் எல்லா தெய்வத்துக்கும் அவர் தான் தலையோடி முதல் ஆள் அப்படிம்பாங்க. அப்போ அந்த தெய்வத்துக்கு மட்டும் பர்டிகுலராக வந்து போனால் அந்த வாசனை திரவியத்தை போட்டு நீங்கள் வழிபட கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வாக்கு நிச்சய வழக்கு வெட்டிப்படும். கண்டிப்பா சார். இன்னைக்கு ஒரு ராசிக்கு ஒரு லக்னத்துக்கு சொல்லியிருக்கீங்க, மேஷ லக்னம் மட்டும் எப்படி வழிபாடு செய்யணும்னு சொல்லிட்டு, அடுத்த நேர்காணல்ல 12 லக்னமும் எப்படி வழிபாடு செய்யணும்னு நீங்க ரொம்ப தெளிவா சொல்லணும் சார். எங்களோட நேயர்கள் எல்லாருமே கண்டிப்பா கேட்பாங்க. ரொம்ப பயனுள்ளதா இருந்தது சார். கூடுதலா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா இவங்க பரிகாரமா ஒரு ஃப்ரீயாவே ஒரு யந்திரம் ஒண்ணு வரைஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்க நட்சத்திரத்துக்குன்னு ஒரு அச்சரத்தை போட்டு என்ன தெய்வத்தை அவங்க வழிபட்டா நல்லா இருக்கும்னா அந்த தெய்வத்தினுடைய பீஜ மந்திரத்தை கொடுத்து அவங்க பூஜை பண்ணிய கருப்பர்கிட்ட வச்சு அந்த எங்க குலதெய்வம் இளைப்படி கருப்பர்கிட்ட வச்சு கொடுக்குறாங்க. அது ஃப்ரீ தான், ஏன்னா பணமா வாங்கல, தட்சணையா காணிக்கையா தெய்வத்துக்கு அவங்க ஏதாவது கொடுத்தாங்கன்னா போதும். மற்றபடி அது அவங்க பயனடைஞ்சதுக்கு அப்புறம் பண்ணினாலே போதும். அந்த மாதிரிதான்
ஏன்னா அது அந்த கற்பருடைய சக்தி எல்லா பக்கமும் போகணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஆசை. ப்ராக்டிக்கலாக என்ன கேட்டிங்கன்னா, இந்த 27 நட்சத்திரங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுத்து பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அஸ்வினி நட்சத்திரம் வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நட்சத்திரத்தை நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அதுக்கு சார்ந்த பிரச்சனையை நம்ம சந்திப்போம். அப்போ இந்த அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவோம் நாங்கள், அதுக்கு சார்ந்த நட்சத்திரத்துக்கு சார்ந்த ஏந்திரம், அக்ஷரம், அதுக்கப்புறம் பூஜை பொருட்கள் வந்து பார்த்தீங்கன்னா கையிடுங்க நல்லா இருக்குமோ. இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளாக என்ன கேட்டிங்கன்னா, கேதுன்னு எடுத்துக்கோங்க. இப்போ அஸ்வினின்னு சொல்கிறோம். கேதுக்கு அப்படிங்கன்னா மூலிகை சார்ந்த வேர்கள், மூலிகை சார்ந்த வேர்கள் வைத்து பரிகாரத்தை நாங்கள் சொல்லுவோம். இதே வந்து பார்த்தீங்கன்னா சனிக்குன்னு வச்சுக்கோங்களேன், சனி பவன்னு வச்சுக்கோங்களேன், அது மூலிகை சார்ந்த தீபம் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அதே வந்து பார்த்தா சுக்கிரன் வச்சுக்கோங்க, அலங்கார பொருள். அப்போ வந்து பார்த்தா வீட்டுக்கு அலங்காரம். என்ன சார் தெய்வத்துக்கு வீட்டுக்கு சம்மந்தம் உண்டுன்னா, இப்போ ஒரு வீட்டில் வந்து ஒரு அலங்காரம் சம்மந்தப்பட்ட நிலை கொண்ட ஒரு அமைப்பில் இருந்தால் தான் அந்த தெய்வம் அங்கே சுவாசம். இப்போ பெருமாள் வந்து கோயிலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா அலங்காரம் தோரணம் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. அந்த அலங்கார தோரணம் எதுக்கு அப்படிங்கிறீங்கன்னா, தெய்வ வாசம் செய்யக்கூடியது. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த கோயிலை இப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க, இந்த அது ராஜநிலையில, முக்கியமாக ராஜநிலையில. ராஜநிலையில வந்து ஒவ்வொரு பகுதி வந்து பார்த்தீங்கன்னா அந்த காவல் சம்மந்தப்பட்ட இதுதான் அங்கே நீங்கள் நினைவாக காட்டலாம். இப்போ ராஜாக்கள்னு எடுத்துக்கோங்களேன், அந்த ராஜாக்கள் வந்து இப்போ எப்படி வாழ்ந்துருக்காங்க, அவங்களுக்கு யார் யார் உதவி பண்ணியிருக்காங்க, எப்படி போர் நடத்தியிருப்பாங்க, அந்த போரில் யார் யார் ராஜாவுக்கு உதவியாக இருந்திருப்பாங்க, இது எல்லாமே அந்த ஒரு நிலைவிலேயே வந்து போனால் வர்ணிச்சிருப்பாங்க, வர்ணம். அப்போ இது வந்து சுக்கிரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அலங்காரம், சுக்கிரனாவே அலங்காரம். அப்போ ராஜநிலை சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தா வீட்டில் வந்து அலங்காரப்படுத்தி பார்க்கறது, இது எல்லாமே எதுக்கு கேட்டிங்கன்னா ஒரு வைஸ் பர்சன், ஒரு வசியத்தன்மை காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, சுக்கிரனுக்கு வந்து போனால் அலங்காரம் சார்ந்த பொருள்களை வைத்து வழிபடுறது. இப்படி ஒவ்வொரு கிரகத்துக்கு அது தகுந்தாப்புல மகத்துவத்தை வச்சு தான் நாங்கள் இன்னும் கொஞ்சம் பயனுள்ளதாக இருக்கட்டும். கண்டிப்பா சார். அடுத்த நேர்காணல்ல வந்து நீங்க வந்து கிரகங்கள் பத்தியும் சொல்லணும், குலதெய்வம் பத்தியும் சொல்லணும், 12 லக்னக்காரர்களுக்கு எப்படி வழிபாடு செய்யணும்ன்றதையும் நீங்க எங்களுக்காக சொல்லணும்னு கேட்டுக்கிறேன். மேம் சொன்ன மாதிரி அந்த எந்திரம் யார் யாருக்கெல்லாம் வந்து தேவைப்படுதோ, குலதெய்வம் வந்து எங்க வீட்டுக்கு வரணும், எனக்கு இது வரைக்கும் குலதெய்வமே தெரியல, இதுக்கப்புறமாவது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நிச்சயமா அந்த எந்திரத்தால பயனடையலாம் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி மேம். இவ்வளோ நேரம் நன்றி சார். இவ்வளோ நேரம் ரொம்ப பொறுமையா குலதெய்வம் பத்தியும் அருள்வாக்கு பத்தியும் நிறைய விஷயங்கள் நீங்க சொன்னது எல்லாமே ரொம்ப வியப்புடையதா இருந்தது. இப்படியெல்லாம் கூட நடக்குமான்ற மாதிரி இருந்தது. ரொம்ப தெளிவா இன்னைக்கு எங்களுடைய நேயர்களுக்காக சொன்னீங்க. நன்றி சார். நன்றி.